ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவி ஒரு வழியாக நம்ம நந்தினி சொல்கிறத நம்பி நம்ம ரஞ்சித்து கையங்கலமாக மாதவி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் நம்ம ரஞ்சித்து தான் பிளட் குரூப்பை வந்து மாற்றி வச்சுட்டாங்க. யாரோடதுனா நம்ம மாதவி ஹஸ்பண்டான அசோகனோட பிளட் குரூப்பை தான் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பிளட் குரூப்பும் வந்து செக்கப்புக்கு கண்டிப்பாக வந்து போக தான் செய்யும். ஆனால் ரஞ்சித் வந்து இதுலேருந்து தப்பிப்பாங்களா மாட்டாங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அசோகன் வந்து ரஞ்சித் வந்து பிளட்டை உறிஞ்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை வந்து குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதோடு தான் வந்து நேற்றுக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, அசோகன் வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அவ்வளோ ஜூஸு குடிச்சிட்ருப்பாங்க. அப்பைன்னு பார்த்து மாதவி வந்து வருவாங்க. மாதவி வந்துட்டு என்னங்க இவ்வளோ டம்ளரில் வச்சு குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தினி வந்து ஃபஸ்ட்டே அசோகன் கிட்ட வந்துட்டு யார் இவ்வளோ டம்ளர் குடித்தது அப்படின்னு கேட்கவும் கல்யாணம் சொல்லுவாங்க, இந்த யார் நம்ம ஐயா தான் வந்து வண்டியாக குடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம நந்தினியும் என்ன காரணம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோட தான் தெரியும், ரஞ்சித்து தான் வந்து அசோகனோட ரத்தத்தை வந்து உறிஞ்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு நந்தினிக்கு தெரிய வரும்போது நந்தினிக்கு வந்து இது பெரிய டவுட் ஆயிடுச்சு. நந்தினி இதை எப்படி வந்து ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மாதவியும் வந்து வருவாங்க. வந்ததுக்கப்புறமா என்னங்க இவ்வளோ இதை குடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே அசோகன் வந்து ஆமாம்மா, இந்த ரஞ்சித் பையன் வந்து இந்த மாதிரி நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் தானே இருந்தோம், ரஞ்சித் வந்து என்கிட்ட வந்து சொன்னான், அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னான், நானும் போயிட்டு ரத்தம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அவன் கூட போனேன். பார்த்தா கொஞ்சம் ரத்தம்னு பார்த்தா ரொம்ப ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துட்டான் அந்த பாவி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் சொல்ல, நம்ம மாதவி என்னது ரஞ்சித் வந்து ரத்தத்தை எடுத்தானா, எதுக்கு வந்து என்ன ஃப்ரெண்டு, ரஞ்சித்துக்கு அப்படி எந்த ஃப்ரெண்டு இருக்கா, ரஞ்சித் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஃபாரினில் தானே. நம்ம நந்தினி எப்படி யோசிச்சாங்களோ அதே மாதிரி தான் நம்ம மாதவியும் வந்து யோசிக்கிறாங்க. ரஞ்சித் பிறந்து வந்தது எல்லாமே வந்து அமெரிக்காவில் தானே, எப்படி ரஞ்சித்துக்கு இந்த ஊரில் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கும், அதுவும் இல்லாமல் ரஞ்சித் வந்து ஒரு பக்கா இன்ட்ரோவர்ட் அப்படின்னு இருக்கும்போது ரஞ்சித்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறதே ஒரு அபூர்வமான விஷயம்தான். ஆனால் எப்படி வந்து ரஞ்சித்துக்கு இந்த ஊரில் ஃப்ரெண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கப்புறமா அசோகன் கிட்ட சொல்கிறாங்க, இல்லைங்க ரஞ்சித்துக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஃப்ரெண்டுமே இல்லை, கண்டிப்பாக ரஞ்சித்துக்கு ஃப்ரெண்டே இருக்காது, ஆனால் எப்படி எந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் தெரியலையே, ஒருவேளை ஊருக்கு வந்ததுக்கப்புறமா ரஞ்சித் வேறு யாரு கூடயாச்சும் நெருக்கமாக பழகிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மாதவி அப்படியே போயிடுறாங்க. அசோகனு எனக்கு என்னம்மா தெரியும், என்னையை போட்டு கேட்டுட்ருக்க, அந்த ரஞ்சித் வரும், நீயே என்னன்னு கேளு, அவன் புருஷ ரத்தத்தை இப்படி உறிஞ்சி எடுத்திருக்கான், அவனை சும்மா விடாத நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசோகன் சொல்லிடுறாங்க. உடனே மாதவி வந்து ரஞ்சித்தை அப்பைன்னு பார்த்து எல்லா வேலையும் கேட்டித்தனமாக முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே மாதவி, டே ரஞ்சித் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரஞ்சித் உடனே ஷாக் ஆகிட்டு, ஏன் என்னாச்சு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம ரஞ்சித்து, ரஞ்சித் இல்லை ரஞ்சித், இப்படி போயிட்டு நீ என்னோட ஹஸ்பண்டை போய் இப்படி பிளட்டெல்லாம் எடுத்திருக்கியே, என்னாச்சு, எதுக்காக அவர்கிட்ட பிளட்டை வந்து நீ எடுத்த, அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காரு தெரியுமா, ஜூஸை பாரு எவ்வளோ ஜூஸை குடிச்சு போட்டிருக்காருன்னு, அவர் அவ்வளோலாம் வந்து ஜூஸ் கூட குடிக்கவே மாட்டார், இப்போ நீ பிளட் எடுத்தனால அவளுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கிறனால தானே அவர் அந்த ஜூஸை வந்து இவ்வளோ குடிக்கிறாரு, என்ன ஆச்சு, எதுக்காக வந்து பிளட்டை வந்து எடுத்த, நீ தான் ஜுவல்லரி ஷாப்லேயே இல்லையே, நானும் நோட் பண்ணேன், உன்னை காணவே காணோம், இவரையும் தேடு இவரையும் காணோம், என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டோடனே ரஞ்சித் வந்து அது வந்து ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு வந்து டக்குன்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, அது பிளட்டு தேவைப்பட்டுச்சு, அசோகனுக்கு தான் பிளட் குரூப் கேட்டேன், அவர் தான் வந்து இந்த ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னார், அதோடு தான் வந்து நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து மழுப்பி விட்டுறாங்க. அப்போ தான் மாதவி வந்து, என்னடா ஃப்ரெண்டு உனக்கு, என்ன கதை விடுறியா, நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து அமெரிக்காவில் தானே, இங்கே யார் ஃப்ரெண்டு, நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ரஞ்சித் இல்லை இவங்க வந்து அமெரிக்காவில் இருந்தவங்க தான், இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ரீசனாக இங்கே வந்தாங்க, ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்தாங்க, அப்போ தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் வந்து பிளட் எடுக்கிறக்காக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மாதவி என்ன தான் ரஞ்சித் சொன்னாலும் நம்புகிற கேஸ் தானே. ஸோ உடனே மாதவியும் சரி ஏதோ ஒன்று சொல்கிறான், மேபி இருக்கலாம் தானே, இவன் சொல்கிறது கரெக்டு தானே, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவியும் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து
ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு தேடிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த நந்தினி ஒரு வாட்டி பார்த்தாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு தான் மாதவிட்ட போயிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து மாதவி நந்தினி சொல்கிறத நம்பவே மாட்டாங்க. இப்போது மாதவியே வந்து நந்தினி பண்ணுறத கண்ணால் பார்க்க போகிறாங்க. இந்த சீரியலில் உங்களுக்கு நம்ம சூர்யா சார் பிடிக்கும் அப்படின்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நந்தினியை பிடிக்கும் அப்படின்னா நந்தினி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அப்போ நம்ம ரஞ்சித் வந்து நந்தினியை வேகு பார்க்கணும், நந்தினி வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறா, நம்ம கால்லலாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த நந்தினி விழுந்தான்னா அதுக்கு பின்னாடி ஏதோ அமைதியாக இருந்து இந்த நந்தினி ஊம குசும்பு வேலை ஏதோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து ரிமோட் கண்ட்ரோல் காரை வச்சு அந்த ஃபோனை தேடுறதுக்காக திரும்ப ரெடியாகி அந்த காரை விடுவாங்க. அப்போன்னு பார்த்து அந்த காரு நம்ம மாதவி ரூமுக்கு முன்னாடியே வந்து நிற்கும். அப்போ தான் வந்து ரஞ்சித் வந்து கீழேருந்து லேப்டாப் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. மாதவி வந்து யதார்த்தமாக கதவை திறக்கும் போது அந்த கார் நிற்கும். அப்போ மாதவிக்கு ஒரு யோசனை வரும். நந்தினி ஒரு நாள் சொன்னாலே நம்மக்கிட்ட இந்த மாதிரி காரில் வந்து கேமரா இருக்குது அந்த சின்ன காரில் அப்படின்னு சொன்னாலே, இது வேணால் உண்மையாக இருக்குமோ, இதை வச்சு ரஞ்சித்தை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வந்து அந்த காரை தொடர்ந்து நந்தினி எப்படி அந்த காரை தொடர்ந்து போய் நம்ம ரஞ்சித்தை கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரியே மாதவியும் வந்து அந்த காரை தொடர்ந்து போய் நம்ம ரஞ்சித்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா அந்த கார் பின்னாடியே போகிறாங்க மாதவி, அதே மாதிரியே நந்தினி இருந்த மாதிரியே மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரஞ்சித்தை அதே மாதிரியே லேப்டாப் உட்காந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து மாதவி அந்த கேமரா பார்த்தோன்னே மாதவிக்கு செம்ம ஷாக்கு. அப்போ தான் மாதவிக்கு யோசனை வருது, அப்போ ரஞ்சித் தான் ஒருவேளை கல்பிரட்டா, ஒருவேளை இந்த நந்தினி சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மாதவி எதுவுமே யோசிக்காமல் எப்படி அந்த நைட்டு போயிட்டு நந்தினி சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா கிட்ட சொன்னாங்களோ அதே மாதிரியே மாதவி வந்து இந்த ரஞ்சித் பண்ணுற இந்த வேலையை கண்டிப்பாக சுரேகா கிட்ட போய் சொல்லி சுரேகாவையும் கூட்டிகிட்டு வருவோம். அன்னைக்கு வந்து நம்ம நந்தினியை தான் வந்து தப்பாக நினச்சோம், இன்னைக்கு வந்து நந்தினி சொன்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதவி டேரெக்டாக சுரேகா ரூமுக்கு போகிறாங்க. சுரேகா ரூமுக்கு போயிட்டு சுரேகா துறை சுரேகா அப்படின்னு சொல்ல சுரேகா வந்து கதவு திறக்கிறாங்க. என்னக்கா இந்நேரம், என்னக்கா அன்னைக்கே மாதிரி இந்த நந்தினி வேற ஏதாச்சும் சொல்லிட்டாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேகா கேட்க, நம்ம மாதவி ஐயோ நந்தினி எதுவும் சொல்லலை, ஆனால் நந்தினி சொன்னது உண்மையோன்னு எனக்கு தோணுது மாதவி அப்படின்னு சொல்ல, உண்மையோன்னு தோணுது சுரேகா அப்படின்னு சொல்ல, சுரேகா என்னக்கா சொல்கிற, என்னக்கா உண்மை, நீ என்னத்தக்கா கண்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேகா சொல்ல, நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லலை சுரேகா, நீ ஃபஸ்ட்டு வா, நீ ஃபஸ்ட்டு கீழே இறங்கி வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே வந்து நீ பாரு, அப்போவே உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வந்து சுரேகாவை சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே 2 பேரும் அதே மாதிரி மரத்துக்கு பின்னாடி இருக்க நம்ம மாதவி, அங்கே பாரு ரஞ்சித் அங்கே உட்காந்துருக்கான்ல அப்படின்னு சொல்ல சுரேகா, ஆமாம் உட்காந்துருக்கான், இப்போ என்னக்கா எனக்கு தூக்கமாக வருதுக்கா, ஏக்கா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா சொல்கிறாங்க. உடனே மாதவி, சுரேகா கொஞ்சம் பொறுமையாக இரு சுரேகா, அந்த லேப்டாப்பை நல்லா பாரு அப்படின்னு சொன்னோடனே தான் அந்த கார் ஓடுது. அப்போன்னு பார்த்து அந்த லேப்டாப்பில் வந்து அந்த கேமரா ஓடிட்டுருக்கு. சுரேகாக்கே வந்து பெரிய ஷாக் ஆயிடுச்சு. எப்படியோ வந்து நந்தினி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு மாதவிக்கும் சுரேகாவுக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.